அந்த இவர்கள் செய்யக்கூடிய வேலைக்குது அதை இங்கிலீஷில் சொன்னா பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், கலர்ஃபுல். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை டியர்ஃபுல், பெயின்ஃபுல். நிறைய நோய் 40-45 வயசில் செத்து போயிடுவோம். இந்த கேண்டில் மாதிரி வெளிச்சத்தை கொடுத்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இது ஒரு தொழில். நம்ம நாட்டில் இது ஒரு சாதி. கையில் மலத்தை அள்ளுவது அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதி. 1976 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. துப்புரவு தூய்மை தொழிலாளர்கள் இவர்களை குத்தகையில் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் சட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். 2002 ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கேஸ். அப்போ கான்ட்ராக்ட் தொழிலாளியை வைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு போட்டு தான் இன்னைக்கும் அதே சட்டமா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணமானவர் வாஜ்பாயி, என்டிஏ, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத் தான் வரலாறு. இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் வேணாம். கான்ட்ராக்டருக்கு எவ்வளவு போகுது? ராம்கிக்கு 10% போகும். அப்போ ஒரு 100 கோடி ரூபாய்னா 10%, 10 கோடி சொல்லியா தோன்றான். டைரக்ட் பேமெண்ட் குடியா நீ? எந்த அரசுனா இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணான்னா அது கேட்கணையா? அவன் நீ உன்னுடைய மலத்தை அவன் எடுக்கிறான். அந்த பணி தாய் தன் குழந்தைக்கு செய்யக்கூடிய வேலை. அவனுக்கு சோறு போட யோகத்தை இல்லைன்னா நீ மனுஷனே கிடையாது. இப்போ பணி நிரந்தரம் அப்படின்றத தவிர்த்துட்டு பல்வேறு சலுகைகளை அவங்களுக்கு சலுகை எல்லாம் நீ சலுகை இல்லை. நீ சட்டத்தில் என்ன இருக்குதோ அது கொடு. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் கொடுக்காத டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் கொடு. மற்ற தொழிலாளிக்கு என்ன சம்பளம் கொடுக்குறியோ அது கொடு. துப்புரவு தொழிலாளிக்கு உடைய உழைப்பை நிறுத்தினா நீ அரச திருட்டு தொழிலை செய்து அதில் கான்ட்ராக்டர் மாமா வேலை செய்கிறான். நீ அவனுக்கு 50,000 சம்பளம் கொடு. அவன் புள்ளிய கான்வென்ட்டுக்கு அனுப்புறான், வீடை மாற்றிக்கிறான். சரவண பவனில் நீ போய் மசால் தோசை சொன்னா அவனும் சாப்பிட்டோம். சண்டே நீ மீன், முட்டை, கறி, பால், பழம்லாம் அவனும் சாப்பிட்டோம். அவன் புள்ளியும் படிக்கட்டும். அவன் புள்ள என்ஜினியர் ஆகி அமெரிக்காவுக்கு போட்ட ஏரோப்ளேனில். தப்புன்னா இந்துக்களுக்கு ஒன்று என்றால் ஓடோடி வருவேன் என்று சொல்லுகிறாரே ராஜா, எச்ச ராஜா நயினார் நாகேந்திரன். ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு பெங்களூரில் இருக்கிற கோயிலெல்லாம் ஏன்னா மணி ஆட்ட தெரியாதா, கற்பூரம் கொளுத்து தெரியாதா, அது இன்னும் ஆகமன்ற சொல்லிக் கொடு. நானும் கற்றுக்கிறேன். 1 மாதம் டாய்லெட்டை நீ எடுத்துக்கோ, 1 மாதம் கோயில் எங்கிட்ட விட்டுரு. அப்போ நீ சொல்கிற மாதிரி நம்மெல்லாம் இந்து. ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சென்னையில் அண்மையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 13 நாட்களுக்கு மேலாக பணி நிரந்தரம் செய்ய கோரி தனியார் மையத்திற்கு எதிராக ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நீதிமன்ற உத்தரவின் பெயரால் அராஜகமான முறையில் காவல்துறையால், தமிழ்நாடு அரசால் அந்த போராட்டம் கலைக்கப்பட்டது. தூய்மை பணியாளர்கள் எவ்வாறு குறிப்பிட்ட சாதியினர் அந்த பணிக்கு வருகிறார்கள், அது எப்பொழுதிலிருந்து இந்த நடைமுறை தொடங்கியது, தற்பொழுது தூய்மை பணியாளர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தூய்மை பணியாளர்கள் மத்தியில் கர்நாடகாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருபவர், தூய்மை பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் களப்போராட்டத்தின் மூலமாகவும் வென்று கொடுத்தவர் தோழர் பாலன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர். அவர் இன்று நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அப்படின்றது அது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. அவங்களும் பல்வேறு போராட்டங்களை, குறிப்பாக தமிழ்நாட்டில் சமீபத்தில் சென்னையில் அப்படியான போராட்டத்தை ஒரு 13 நாட்கள் நடத்தினாங்க. அது நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதை போலீஸ் அராஜகமான முறையில் அதை கலைத்து அப்படியான ஒரு கொடுமையான சம்பவம் நடந்துச்சு. அதற்கு பிறகு வரலட்சுமி அப்படின்ற ஒரு தூய்மை பணியாளர், கண்ணகி நகரை சார்ந்தவங்க, அவங்க மின்சாரம் தாக்கி உயிரிழந்த அந்த துயரமும் சமீபத்தில் தான் அண்மையில் நடந்தது. இப்படி அவர்களுடைய துயரம் அப்படின்றது ஒரு தீராத ஒரு கொடுமையாக இருக்குது. தொடர்ச்சியாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க, ஆனால் நீதி கிடைத்த பாடு இல்லை. இப்போ கேள்வியே வரலாற்று ரீதியாக இதை அணுகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போ முதல்ல இந்த சமஸ்தானங்கள் அல்லது இந்திய விடுதலைக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு, தூய்மை பணியாளர்கள் எப்படி அந்த பணிக்கு குறிப்பிட்ட சாதிகள் மட்டும் பணியமர்த்தப்பட்டார்கள், அதற்கான காரணம் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் தூய்மை பணியாளர்கள் இல்லை தப்பு, அதை நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ ஒரு பியூட்டி பார்லர் நடத்துகிறாங்க. ஸோ சிகை திருத்தம், முக திருத்தம், நகம் வெட்டுறது, மெனிக்யூர், பெடிக்யூர், அவங்க பேர் என்ன, பியூட்டிஷியன். அழகு நிலையம் நடத்துபவர்கள். அப்போ ஒரு சிட்டி
அழகாக இருக்கிறதுன்னா இவங்க தான். ஸோ நகரத்தின் அழகை உருவாக்கக்கூடியவர்கள், அழகு பணியாளர்கள், பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். தூய்மை என்ன? அழகுபடுத்துறது தானே. ஆமாம். அழகாக இருக்குதுன்னா என்ன? சுத்தமாக இருக்கிறதுக்கு தான் அழகு. ஸோ அழகு பணியாளர்கள், பியூட்டிஷியன்ஸ். இப்போ தாய், ஒரு குழந்தை வந்து மலம் ஜலம் கழிக்கும். அப்போ உடனே தாய் என்ன பண்ணுறா, அது பேண்ட்டு அந்த டைப்பரெல்லாம் கழட்டி சுத்தம் பண்ணி பவுட்ரு போட்டு அந்த குழந்தைய அழகுபடுத்துகிறா. அந்த தாய் யார்? அழகுபடுத்துகிற தாய், அந்த குழந்தையின் தாய். அப்போ ஒரு சிட்டியில் வந்து எல்லாருமே கலீஜ் பண்ணுறாங்க. மலம் ஜலம், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டு, வேஸ்ட்டு, பயோ வேஸ்ட்டு, எல்லா வேஸ்ட்டும், அந்த வேஸ்ட்டு எல்லாம் எடுத்து அந்த சிட்டியையே அழகுபடுத்துகிறவர்கள் சிட்டி பியூட்டிஷியன்ஸ். அவங்க இல்லைன்னா என்ன ஆகும்? நோய் தொற்றுல இருந்தும் பாதுகாக்கிறாங்க. ஆமாம், இல்லைன்னா நாரம், கால்ரா வரும், பிளேக் வரும். நான் இந்த இவர்கள் செய்யக்கூடிய வேலைக்குது அதை இங்கிலீஷில் சொன்னால் பியூட்டிஃபுல்லு, ஒண்டர்ஃபுல்லு, கலர்ஃபுல்லு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை டியர்ஃபுல்லு, பெயின்ஃபுல்லு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 40 வயசில் செத்துருவாங்க. அந்த மட்டன் வேஸ்ட்டு, சிக்கன் வேஸ்ட்டு, இது எல்லாம் சேர்ந்து அந்த சுகர் கேஸில் வேலை செய்கிறாங்க பாரு. நிறைய பேருக்கு தோல் சம்பந்தப்பட்டமான தோல் வியாதிகள் இருக்கும். நிறைய நோய் 40-45 வயசில் செத்து போயிடுவாங்க அவங்க. அப்படின்னா இந்த கேண்டில் மாதிரி வெளிச்சத்தை கொடுத்து மறைஞ்சு போயிடுறாங்க அவங்க. இந்த சிட்டியை, நகரத்தை வந்து அழகுபடுத்தி அவர்கள் உருகுலைந்து போகிறார்கள். ஸோ இது தூய்மை, இந்த அழகு பணி என்பது நாடை காப்பது சோல்ஜர்ஸ், அது பார்டரில். உள்நாட்டை காப்பது அழகு பணியாளர்கள் இல்லையா? நீங்கள் அந்த வரலாறை ஒட்டி பேசுனீங்க. இது கேஸ்டே வேஸ்ட்டு. இப்போ ஜெர்மனி, ஜப்பானு, அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், இது வந்து ஒரு தொழில். அழகுபடுத்துதல், தூய்மைப்படுத்துதல் ஒரு தொழில். பட்டு நம்ம நாட்டில் இது வந்து ஒரு சாதி. அங்கே தொழில், இது சாதி தொழில். இப்போ சமஸ்தானங்கள், நாகரிகங்கள், அப்போ மாட மாளிகைகள், கேளிக்கை விடுதிகள், கோயில்கள், குளங்கள், அப்போ மனித கழிவு. அதை கழிவுனா கையில் மலத்தை அள்ளுவது, அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதி. இது வந்து சமஸ்தான காலத்தில் இவங்க பேர் மாதிகர், சிக்லியர், அருந்தத்தியர், யானாதிகள் அப்படின்ற சாதி. வட இந்தியாவில் வால்மீகி. அப்போது இந்த இந்து சனாத்தன தர்மம், சனாத்தனம் என்பது மனித கழிவை, நகர கழிவை சுத்தம் செய்வதற்கென்றே ஒரு சாதி. அவர்களுக்கென்று தனி கடவுள். போத்தலையா, பெஞ்சிலையா, பெஞ்சிலம்மா, இந்த மாதிரியான தெய்வங்கள், தெய்வ வழிபாடுகள். வாழும் இடம் சாக்கடை பகுதியில் தான் இருப்பாங்க அவங்க. எங்கெல்லாம் சாக்கடை இருக்கிறதோ அங்கே தான் இருப்பாங்க அவங்க. இது 356 சமஸ்தானங்களாக இருக்கும்போது சாதிய ரீதியில் அது எந்த ராஜாவானாலும் சரி, எல்லாம் சாக்கடைகளாக இந்த மனித அழகு படுத்தக்கூடிய இந்த பணியாளர்களை மிகவும் மோசமான இடத்தில் வைத்திருந்தார்கள் என்பது வரலாறு. இல்லை, இந்த பணி எங்கேருந்து தொடங்குனுச்சு? அது ராஜா காலத்துலேருந்து எப்போ மனித கழிவு நாகரிகம் உருவாக்கும் போதே பணி துவங்கிடுச்சு. அதுக்காக ஒரு சாதியை வந்து சனாத்தன தர்மம் என்று சொல்லக்கூடியவங்க உருவாக்கிட்டாங்க. அது 566 சமஸ்தானங்களில் இப்படி தான் இருந்தது. வெள்ளைக்காரன் வந்து 100 ஆண்டு காலம் நாட்டை பிடித்தான். சிராஜுத் தௌலா, பேட்லா பிளாசி 1757,
1857 அந்த பீரியடில் கூட இந்த பணியாளர்கள், அழகு பணியாளர்கள் அதே நிலைமையில் தான் வைக்கப்பட்டார்கள். அப்புறம் 1857 அதுக்கு அப்புறம் வந்து மைனிங்கு, ரயில்வேஸு, பேங்க்கு, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனு, காட்டன் ப்ரொடக்ஷனு, சென்னை சிட்டி அப்படின்னும்போது இவர்களே மோஸ்ட்லி நெல்லூர், ஆந்திரா நெல்லூர் யானாதிகள், அருந்தத்தியர்கள், நெல்லூர், கடப்பா, கர்னூல், அனந்தபுரம்லேருந்து நிறைய பேர் மைக்ரண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, திருவண்ணாமலை செக்கிலியர்கள் இவர்களை கொண்டு வந்து பணிக்கு அனுப்புனாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தூய்மை பணியாளர்கள், அழகு பணியாளர்கள் இவங்க எல்லாமே தெலுங்கு பேசுகிறவங்க தான் இருப்பாங்க, சேரியில் தான் இருப்பாங்க. தமிழ் பேசுகிறவங்களும் ஆமாம், அது குறைவு, 5% இருப்பாங்க. 95% தெலுங்கு பேசுகிறவங்க தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் படிப்பாங்க. கர்நாடகாவில் இருந்தால் கன்னடா படிக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து சாக்கடையோடு இந்த வேஸ்ட்டையே செப்பரேட்டாக வச்சுருக்கிறாங்க. இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே செப்பரேட்டாக இருப்பாங்க. அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் பார்ப்பனனோ ஒரு முதலியாரோ நாயுடோ செட்டியாரோ யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கள தான் எக்ஸ்க்ளூசிவாக இருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணான்னா வெள்ளைக்காரன் தூய்மை பணிக்குன்னு இவங்களை கொண்டு வந்து கிளஸ்டராக வச்சுட்டான், தனித்தனியாக வச்சுட்டான். அப்போ ரயில்வேல இந்த தொழில் துப்புரவு தொழில்னு வச்சான். பட் வெள்ளைக்காரன் காலத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் இல்லை. ரயில்வேல வேலை செய்யக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள், அழகு செய்ய பணியாளர்கள், மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம், போனஸு, வீடு, வேலை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு எல்லாமே இருந்தது. அப்போ நீங்கள் சென்னை, சிங்கார சென்னை அதில் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்மனண்ட் ஒர்க்கர்ஸ், நோ கான்ட்ராக்ட். மற்ற வேலை செய்யக்கூடிய டர்னரு, ஃபிட்டரு, எழுத்தரு அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சோ அதே ஃபெசிலிட்டிஸ் தான் இருந்தது. சாதியாக தனித்தனியாகத்தான் இருந்தார்கள். ஏர்போர்ட்டு, நான் 30 வருஷத்துக்கு முன்ன ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணால் ஏர்போர்ட்டில் இந்த தூய்மை பணியாளர்கள், அழகு பணியாளர்கள் ஏர்போர்ட்டை வந்து அழகாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு, ஷூவு, கண்ணாடி போட்டு சும்மா டக்கு புக்குன்னு இருப்பாங்க. பார்க்குறதுக்கே வந்து நல்ல உணவு, பால், தயிர், மோர், பழம், சொந்த வீடு, பசங்க படிப்பு, இப்படி தான் இருந்தாங்க இவர்களுடைய வாழ்க்கை தரம், சுதந்திரம். வெள்ளைக்காரன் காலத்தில் வந்து யாருக்கு வேலை கிடைச்சதோ நல்லா இருந்தான் அவன். மற்ற தொழிலாளி எப்படி இருந்தானோ, பிட்டரு, டர்னரு, உற்பத்தி தொழிலாளர், இவனும் அதே மாதிரி தான் இருந்தான். சுதந்திரம் கிடைச்ச பிறகு இவன் பர்மனெண்ட்டாக இருந்தான். நான் கேஜிஎஃப், எங்கள் அப்பா மைனிங்கு தொழிலாளி, எங்கள் அப்பாவுக்கு என்ன சம்பளமோ அவ்வளோதான், அதே சம்பளம் தான் அவங்களுக்கு கூட. ஆனால் வந்து வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா அவங்கள தனியாக வச்சுட்டான், தனி கிளஸ்டர். ஆனால் எல்லாருக்கும் ஒரே சம்பளம், ஒரே ரேஷனு, ஒரே மாதிரி வாழ்க்கை, அப்படி தான் வாழ்ந்தோம். இப்போ மெட்ராஸ் முனிசிபாலிட்டி, மெட்ராஸ் சிட்டி டவுன் அட்மினிஸ்ட்ரேஷனில் பர்மனெண்ட் வாழ்க்கை தரம் கிராமப்புறத்தை விட அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்கூட்டர் வச்சு நிற்பான், ஒரு வீடு கட்டிக்குவாங்க. நிறைய பேர் 30 வருஷத்துக்கு முன்னே வேலை செய்தவங்கெல்லாம் வந்து சொந்தமாக வீடெல்லாம் வச்சுட்ருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த உலகமயமாக்கல் சூழல் வந்த பிறகு இந்த ஹவுஸ் கீப்பிங்னு பேர், அதுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் வந்து குத்தகை தொழிலாளர்களாக மாறிடுறாங்க. அப்போ மெயின் ஒர்க்கு பெரிபெரல் ஒர்க்கு கிளீனிங், டஸ்டிங், ஸ்வீப்பிங், ஹவுஸ் கீப்பிங், கேன்டீன், செக்யூரிட்டி, இதையெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 1972 இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது ஸோ கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் வந்தது. ஓகே, கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ரூல்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் 1976 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. இந்திரா காந்தியால் வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்,
ஸ்வீப்பிங், டஸ்டிங், ஹவுஸ் கீப்பிங், துப்புரவு, தூய்மை தொழிலாளர்கள் இவர்களை குத்தகையில் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் சட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். இதுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஓகே, கான்ட்ராக்டில் இவங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்தது. அதை வச்சு 1998 ஏர் இந்தியா கேஸ், குத்தகையில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் பர்மனன்ட் பண்ணாங்க. குத்தகை தொழிலாளி ஷூ போட ஆரம்பித்தான், வாட்சி கட்டினான், ஸ்கூட்ரு வாங்கினான், மோட்டர் சைக்கிள் வாங்கினான், சைட்டு வாங்கினான், வீடை கட்டினான், பசங்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சான். அப்படி தான் வாழ்க்கை தரம் போச்சு. இவர்கள் வயிற்றில் புலியை கரைத்தது வாஜ்பாயி. 2001 குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்னு வச்சு அருண் ஜெய்ட்லி அதுக்கு தலைமையில் போட்டு பிரிப்பு இந்த ஹவுஸ் கீப்பிங்கு, டஸ்டிங்கு, கேன்டீனு, செக்யூரிட்டியில் கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம், இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு தீர்மானம் நிறைவேற்றியது 2001 வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருக்கும்போது. அப்போ துப்புரவர்கள் தொழிலாளின் துயரம், கண்ணீர், பசி, பட்னி, வாழ்க்கை தரம், சாவு, நோவு, இது எல்லாத்துக்கும் காரணமானவர் வாஜ்பாயி, என்டிஏ, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத். இதுதான் வரலாறு. 2002 ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கேஸு. அப்போ கான்ட்ராக்ட் தொழிலாளியை வைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு போட்டு தான் இன்றைக்கும் அதே சட்டமாக இருக்குது. அப்போ இந்தியாவில் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன்ஸ், ரயில்வே, ஏர்போர்ட்டு, ஃபேக்ட்ரிஸு, கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸு, பேங்க்ஸு எல்லாத்துலேயுமே வேஸ்ட்டு ஜெனரேட் ஆகுது. மனித கழிவு, வேஸ்ட்டு, பயோ வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, எல்லா வேஸ்ட்டையும் இந்த தொழிலாளர்களை தான் வச்சு வேலை வாங்குறான். கான்ட்ராக்டு பர்மனண்ட் தொழிலாளின்றதே ஒழிச்சிட்டாங்க. அப்போ நான் இந்த சங்கத்தை 87-88 இதை ஸ்டார்ட் பண்ணேன். என்ன சங்கம் அது? துப்புரவு தொழிலாளர் சங்கம். கேஜிஎஃப்பில் பாரத் கோல்டு மைன்ஸ் பர்மனண்ட்டாக அந்த தொழிலாளியை அவங்கள குத்தகை தொழிலாளியாக மாற்றிட்டு 8 ரூபாய் சம்பளம். ஓகே, 8 ரூபாயில் வீட்டு வாடகை கட்டணும், சோறு சாப்பிட்ணும், பசங்களை படிக்க வைக்கணும். 8 ரூபாய் சம்பளம். சங்கம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணோம். என்கிட்ட பேசுறது இல்லைன்ட்டான். ஏன்னா நான் தொழிலாளி இல்லைன்னு. இறந்து போன நாய்ங்களை எடுத்துன்னு போய் போட்டு அப்புறம் வேறு வழியில் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பளம் 60 ரூபாய் ஆச்சு. பேச்சுவார்த்தை அவங்கள இறக்கிட்டு வரணும், கீழே இறக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும். அப்படியே ஆச்சு அது. அதே மாதிரி முனிசிபாலிட்டியில் எவ்வளோ கூலி உயர்ந்தது? 60 ரூபாய் ஆச்சு. 8 ரூபாய் கூலி 60 ரூபாய் ஆச்சு. ஓகே, கேஜிஎஃப்ல. ஆமாம். அதுக்கப்புறம் பிஎம்எல் அங்கேயும் துப்புரவு தொழிலாளர்கள், இது அழகு பணியாளர்கள், அவங்களுக்கும் 8 ரூபாய் இருந்துச்சு. அப்போது இருந்த அங்கே யூனியன் 8 ரூபாய் 50 பைசா வாங்கிட்டு போங்கன்னாங்க. நான் தான் போய் அங்கே நின்று பெரிய கலடா பண்ணி அது ஒரு 2500 பேர். அது ஊர்வலத்தில் முன்னே போவோம், கையில் தடி இருக்கும். 8 ரூபாய் 50 பைசா 8 ரூபாய் 50 பைசா வாங்கி கொடுக்குறேன்னாங்க. யூனியனு போராட்டம் பண்ணி அவங்களுடைய சம்பளம் 18 ரூபாய் ஆச்சு பர் டே. 18 ரூபாய் அரியர்ஸு, 1800 ரூபாய், 2000 ரூபாய் அரியர்ஸு. ஓகே, அந்த தொழிலாளர்களுக்காக வேலை செய்தோம். அப்புறம் பெங்களூருக்கு நான் ஷிஃப்ட் ஆனேன். அப்போ இதே மாதிரி முனிசிபல் பெங்களூர் பிரஹத் மகாநகர பாலிகை. அப்போது நான் கோர்ட்டுக்கு போகும்போது, வெளியே போகும்போது பார்த்தா கிழிஞ்சி போன புடவை, பின்னு போட்ட செருப்பு, அப்படியே எங்கே பாரு சுத்தம் பண்ணின்னுக்கிறாங்க. அவங்கள போய் கேட்டேன், எவ்வளோ உங்களுக்கு சம்பளம்னு. சம்பளம் ஒரு 500 ரூபாய் நோட்டு, 2 100 ரூபாய் நோட்டு ஒரு மாதத்துக்கு. வெறும் 700 ரூபாய். அவ்வளோதான். அது கூட ரெட்டி கான்ட்ராக்ட் இருக்குது, எல்லாம் கான்ட்ராக்ட் சிஸ்டம். அது கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டானுங்க. அவங்க ரோட்டில் பேப்பர் பொறுக்கிறது, பிளாஸ்டிக் பொறுக்கிறது, கடைகளில் வேலை செய்கிறது, யாருன்னா சோறுன்னா ஓடுறது, அந்த மாதிரி நிலமையில் இருந்தது. இதை பார்த்து இதை விடவே கூடாதுன்னு இறங்கிட்டேன். நான் ஒரு ஸ்கூட்ரு திரிஞ்சு 10,000 பேர் சேர்த்துட்டேன். நான் முனிசிபாலிட்டியில் போய் பிபிஎம்பி ஆஃபீஸில் எல்லோரையும் வெளியே துரத்திட்டு நம்மளே ஆஃபீஸில் போய் உக்காண்டோம்.
கமிஷனர் லேபர் கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனர் சேர்லலாம் நாங்கள் போய் உக்காந்துக்கணும். அப்படியெல்லாம் பண்ணி அந்த 700 ரூபாய் சம்பளம் 4000 ஆச்சு, 5000 ஆச்சு, 8000 ஆச்சு, 10,000 ஆச்சு. கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் வந்தது. அங்கே ஜஸ்டிஸ் நாராயணசாமி பெஞ்சில் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி இவங்களை பர்மனெண்ட் பண்ணோன்னாச்சு. பெங்களூரில் வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் டெவலப் ஆச்சு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் சங்கம் ஆரம்பிக்கும் போது எல்லாமே பித்தளை கம்பல் போட்டுன்னு உட்காந்துருந்தாங்க. நீங்கள்லாம் வந்து கோல்டு போடக்கூடாதுன்னா எல்லாம் ஐயோ மேக்க பங்கார் எக்கட சிக்திந்த நோ நோ அப்படின்னாங்க. அப்படின்னா எங்களுக்கு போய் கோல்டா போனா சொல்லாத போனான்னாங்க. யோ அந்த வேஸ்கொண்டார் உண்டாமா அந்த மினிமம் வேஜஸ் கேஸை ஃபைல் பண்ணேன் நான். 450 கேஸ் நடந்து கேஸை கெலிச்சு அதுக்கு ஒரு குருவையா அப்படின்ற ஒரு தோழர் அவரை வச்சு அவருக்கு கல்யாணம் ஆனவர் அவருக்கு 7000 ரூபாய் நான் கொடுக்குறது. நம்ம அட்வொகேட்டில் சம்பாதிக்கிற துட்டில் கொடுத்து அது மணிவண்ணன்ற ஒரு லாயரை போட்டு அந்த கேஸ்க்கு இவங்களை கூட்டு போகிறதுக்கு நம்மளே சொல்லுவோம். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதான் 95,000 அரியர்ஸ் வந்துச்சு ஒரே டைமில். அவங்க லைஃப்லேயே 95,000 பார்க்கல. வந்துடுச்சு காசு. இரியா எல்லாம் ஒரு பந்தல் போட்டு கொடுக்கலான்னா அதுக்கு முன்ன அதை டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கின்னு வந்துட்டாங்க. 5000 பிடிச்சி 90,000 கொடுன்னு வாங்கின்னு வந்துட்டாங்க. அது இன்னும் அவங்க காசு. அப்புறம் நான் அவங்கள பார்க்க போனால் எல்லாம் காட்டணும். தீஸ்குண்டி பங்காரு கம்பல் தீஸ்குண்டின்றாங்க. கம்பல் கோல்டு போட்டாங்க, செயின் போட்டாங்க. அதுக்கு முன்ன யாருன்னா சோறு கொடுக்குறேன்னா ஓடுவாங்க. அதை நிறுத்தணும் நம்ம. நாகம்மா அப்படின்ற ஒரு தூய்மை பணியாளர். அந்த அம்மாவுக்கு பெருக்கின்னு இருக்கும்போது ஒரு வீட்டிலேருந்து சோறு குழம்பெல்லாம் ஊற்றி ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு எடுத்துன்னு போய் சாப்பிடுமான்னு. இந்த அம்மா கேட்குது, உங்கள் பசங்கள்லாம் எத்தனை மணிக்கு வராங்க? 4 மணி. அவங்களுக்கு கொடுமா, எனக்கு ஏன் கொடுக்குறேன்னு. அந்த அளவுக்கு மாற்றணும் நம்ம. இப்போ இந்த மாதம் சம்பளம் வாங்குறாங்க 39,000 ரூபாய் வாங்குறாங்க அவங்க. 39,000 என்ன என் மேலே நிறைய அட்டாக் ஆகிக்குது, என்னென்னமோ ஆச்சு விடுங்க, தேவையில்லை. இப்போ தூய்மை பணியாளர்கள் பெங்களூரில் சுடிதார், ஸ்கூட்டி, செல்ஃபோன், கோல்டு செயின், மத்தியானம் உணவு, இது பெங்களூரில் அச்சீவ் பண்ணோம். இதுக்காக என்னுடைய உழைப்பு 25 வருஷம் உழைப்பு. இதே மாதிரி பிடபிள்யூஎஸ்எஸ்பி அவங்க வந்து சாக்கடை சுத்தம் செய்யும் பணியாளர்கள். அவங்க சம்பளம் 6,000. இப்போ அவங்க சம்பளம் 26,000. அவங்களுக்கும் 39,000க்கு ஃபைட் பண்ணின்னுக்குறோம். 10 நாளுக்கு முன்னே அங்களுடைய லேபர் மினிஸ்டர் முன்னாடி செட்டில்மெண்ட் ஆச்சு. அவங்களுக்கு கூட கேன்டீன் 1,500 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பளம். ரிஸ்க் அலவன்ஸ் 3,000. ஓடி ஃபெசிலிட்டிஸ், போனஸ் ஃபஸ்ட்டு. அதனால் அவர்களுக்கு போனஸ் உண்டு. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், அதுக்கு 25 to 5A சட்டம் இருக்குது, ரெகுலரைசேஷன் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம், நோ கான்ட்ராக்டர், கிக் அவுட் கான்ட்ராக்ட். டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் பெங்களூரில் போராட்டத்தின் விளைவு. டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் பெர்மனன்ட் சிஸ்டம். அவன் ஸ்ட்ரைக் பண்ண ஊர் நாரம். அப்போ இந்த மாதிரியான ஒப்பீனியனை பில்டப் பண்ண அது இந்தியா பூராவும். இப்போ நான் இன்றைக்கி ஏர்போர்ட்டில் தான் வந்தேன். அந்த டாய்லெட்டில் இருக்கிற தொழிலாளிக்கு கேட்ட எவ்வளோ சம்பளம்னா 10,000. டாய்லெட்டுக்குள்ளே 10 மணி நேரங்கணும். ஆஸ்பத்திரிங்களில் இதே தான், மல்டிநேஷ்னல் ஆஸ்பத்திரி. தூய்மை பணியாளர்கள் இல்லாத இடமே இல்லை. இந்த நாடே இந்த தொழிலாளர்களுக்கு அநியாயம் செய்துட்டு வராங்க. நான் டர்பன் போயிருந்தேன். டர்பனில் துப்புரவு தொழிலாளி எல்லாம் வந்து இங்கே ட்ராலியை தள்ளணும். அங்கே மோட்டர் ஃபிட் பண்ணிட்டுக்கிறான். அப்படி புஷ் பட்டன் போட்டால் ஓடுது. மேலே நின்றுனே ஓட்டுறான். நல்ல சம்பளங்குது. அது தொழில். இங்கு சாதி. ஸ்ரீலங்காவில் போயிருந்த நல்லாகிறான். அவன் துப்புரவு தொழிலாளி, பர்மனன்ட் தொழிலாளி, நல்லாகிறான். இந்தியாவில் தான் வந்து இந்த துப்புரவு தொழிலாளிக்கு இந்த நிலைமை. அது எந்த அரசுனா இருக்கட்டும், துப்புரவு தொழிலை பர்மனெண்ட் பண்ணு. துப்புரவு தொழிலாளிக்கு சம்பள பாதுகாப்பு கொடு, வேலை பாதுகாப்பு கொடு,
சமூக பாதுகாப்பு கொடு, கிராச்சுவிட்டி கொடு, கேன்டீன் கொடு. இல்லை இப்போ நீதிமன்றமே, இப்போ சென்னை உயர் நீதிமன்றமே அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் எல்லா படிகளோட சேர்த்து அந்த சம்பளத்தை குறைக்கக்கூடாது, ராம்கி அப்படின்ற நிறுவனத்தை கொடுக்க சொல்லுது, அதை உறுதிப்படுத்த சொல்லுது மாநகராட்சி. ஆனால் இன்னொரு புறம் வந்து தனியார் மயத்திற்கு தடை இல்லை, நீ கான்ட்ராக்டு கொடுங்க. நீ என்ன ஃபைட் பண்ணோம், இங்கே யார் ஃபைட் பண்ணுறாங்களோ இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் வேணாம். கான்ட்ராக்டருக்கு எவ்வளோ போகுது, ராம்கிக்கு 10% போகும். அப்போது ஒரு 100 கோடி ரூபாய்னா 10%, 10 கோடி சொல்லியா தோன்றான். டைரக்ட் பேமெண்ட் குடியா நீ 1500 ரூபாய். இப்போ பெங்களூரில் 39,000 கேன்டீனு. அவன் இப்போ நீ 10,000 12,000 ரூபாய் கொடுத்தா அவன் சோறை துண்ணு, வாடகை கட்டி பசங்களை படிக்க வச்சு அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டு நல்லது கெட்டது பார்க்க முடியுமா? எந்த அரசுனா இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணான்னா அது கேட்கணையா? அவன் வந்து நீ உன்னுடைய மலத்தை அவன் எடுக்கிறான். அந்த பணி தாய் தன் குழந்தைக்கு செய்யக்கூடிய வேலை. அவனுக்கு சோறு போட யோகத்தை இல்லைன்னா நீ மனுஷனே கிடையாது. அதனால் இந்தியா பூராவும் எல்லா மாநகராட்சி, முனிசிபாலிட்டி, ரயில்வே, ஏர்போர்ட்டு எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட்னு வச்சதுக்கு காரணமே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அந்த தொழிலாளிகளை குத்தகை பద్ధதி வேண்டாம், டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம். முனிசிபாலிட்டி சம்பளம் கொடு. இந்த கான்ட்ராக்டர்ன்றது வந்து டுபாக்கூரு. கான்ட்ராக்டர்னா மாமா வேலை பார்க்குறவன், புரோக்கர், கமிஷன் ஏஜென்ட்டு. அவனுக்கு அந்த சிட்டிக்கு என்ன சம்பந்தம்? ஆளை சப்ளை பண்ணி கமிஷன் அடிக்கிறான் மாமா. அவன் போய் கான்ட்ராக்டர். அவர் இந்த மாமாவுக்கு வேலை யார் கொடுக்குறது? இது அரசு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய மிக மிக பெரிய துரோகம். நோ கான்ட்ராக்ட் சிஸ்டம். இப்போ சிலர் வந்து இன்னொரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, இப்போ இந்த பணிகளை நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. இப்போ நிரந்தரமாயிருச்சுன்னா மீண்டும் அதே ஜாதி அதே தொழிலில் தானே இருக்கும், அவன் எப்படி வெளில? அப்போ நீ அவனுக்கு கிளர்க் வேலை கொடு. இப்போ நான் பெங்களூரில் ஒரு சர்வே பண்ணேன். கேஜிஎஃப்பில் வந்து இப்போ தமிழ் பேசக்கூடிய பறையர்கள், தெலுங்கு பேசக்கூடிய மாதிகர்கள், ஒரு மாட்டுக்கறி கடை இருக்குது. தமிழ் பேசுகிற பறையன் வந்து தெலுங்கு பேசுகிற மாதிகர், அவனும் முஸ்லீம் தான் இவனும் முஸ்லீம், அங்கே போய் வந்து மாட்டுக்கறி வாங்குறதில்ல. இவனோட கீழ்தரம் அப்படின்னு பார்க்குறான். இஸ்லாமியர் இல்லை, இஸ்லாமியர் தெலுங்கு பேசக்கூடிய மாதிகர் வாங்கக்கூடிய கறிக்கடியில் தமிழ் பேசக்கூடிய பறையன் போய் வாங்குறதில்ல. அவன் இங்கே வந்து செய்கிறான். இப்போ அந்த தெலுங்கு பேசக்கிறவங்க இட்லி சுட்டு வைக்கிறாங்க, நல்லா சட்னி அரிக்கிறாங்க, நல்ல குக், அவங்க பிரியாணி எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. தமிழ் பேசக்கூடிய பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அங்கே போய் சாப்பிட்றதில்ல. அவன் தோட்டி கீழ் ஜாதின்னு நினைக்கிறான். இது மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ கேஜிஎஃப்பில் ஃபுல்லாக துப்புரவு தொழில் ஒரு ஏரியா இருந்தால் துப்புரவு செய்கிறவங்கள செப்பரேட்டாக வச்சுக்கிறான். நோ என்ஜினியர், நோ டாக்டர், நோ ஐஏஎஸ், நோ ஐபிஎஸ், நோ பர்மனெண்ட் ஒர்க்கர். மைன்ஸு மூடிட்ட பிறகு அவன் வீட்டில் போய் பார்த்தா 1 கேஜி ராகி இல்லை, 1 கேஜி வீட் இல்லை, 1 கேஜி ரைஸ் இல்லை. அந்த மாதிரி இப்போது இந்த சாக்கடை இன்னொன்று, வீட்டுக்கு வீடு பிட்டு வெட்டி வீடு கட்டுவாங்க. அது ரொம்ப போச்சுன்னா இவனை தான் கூப்பிட்டு போவாங்க. அப்பப்போ வந்து செத்துறான். இங்கே தமிழ்நாட்டிலையும் நடந்துட்டு இருக்கு. நிறைய பெங்களூரில் 40 சாவில் நான் போய் ஃபைட் பண்ணிக்கிறேன். 10 லட்சம் 15 லட்சம் காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்குறோம். இது மிகப்பெரிய அநியாயத்தை இந்த சமூகத்திற்கு இந்த அரசு இந்த சமூகம் செய்கிறது. அதனால் இந்த பிட்டு சிஸ்டம், ஜட்டிங் சக்கிங் மிஷின் வைக்கணும். இல்லை ரிஹாபிலிட்டேஷன் வேணும். இல்லை இப்போ பட்டியல் சமூகத்தில் இருந்து அப்படியான கேள்விகளும் வருது. இல்லை தொடர்ந்து இப்போ நீ நிரந்தர பணி, அரசு பணி படிப்பு கூடிய, அதான் நான் சொன்னேன். நீ அடுத்த கட்டத்துக்கு அவன் எப்படி போக முடியும்? நீ பணி பாதுகாப்பு சம்பளம் கொடு. அவன் புள்ளிய கான்வென்ட்டுக்கு அனுப்புகிறான், வீடை மாற்றிக்கிறான், ஒரு எல்லாரும் வாழக்கூடிய. அவனை தனியாக நீ எடுத்துன்னு போய் சாக்கடையில் வச்சுட்டா ஸ்லம்மில் அவன் போய் அவனுக்கு. நான் இப்போ காக்ஸ் டவுன் அப்படின்றது பெங்களூரில் ஒரு பெரிய நகர்ப்புறம், பெரிய பெரிய கோட்டீஸ்வரம் வாழ்கிற பகுதி. அங்கே ஸ்லம்மில் இவங்க இருக்கிறாங்க. ஒரு 10 வயசு பொண்ணு போய் கேட்குறேன், என்னம்மா அவனுக்கு வயசு தெரில, சைன் போடுமன்னா எபட்டு கையை போவிக்குது. அங்கே இருக்கிற பையனுக்கு வயசு தெரில. விதான் சௌதா பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மாதிரி நிலைமைக்குது. அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியை இதே வேலை செய்கிறதுக்கு நீ
1000 வருஷமா நீ இதே மாதிரி பண்ற, இப்போ அடிமைத்தனம் பண்ற. சுதந்திர இந்தியாவில் மலம் அல்வதற்கு ஒரு சமூகம், இது என்ன அநியாயம் இது? நீ அவனுக்கு பர்மனெண்ட் கொடு, சம்பளம் கொடு, 40,000 சம்பளம் கொடு, எல்லா பாதுகாப்பும் கொடு, அவன் புள்ள படிக்கட்டும், அவன் மற்ற சமூகத்தினரோடு சேர்ந்து வாழட்டும். அவன் அப்பதான் அவனை தனியாக வைக்கிற, நீ அவனுக்கு வாடகை கட்டலைன்னா அவன் ஸ்லம்ல இருக்கிறான். இது அரசு கையில் தான் இருக்குது, அரசு செய்யணும், சமூக ஆர்வலர்கள் செய்யணும். இப்போ என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து ஒரு 8-10 மண்டலங்கள் ஏற்கனவே தனியார் மயமாயிருச்சு, நாங்கள் திமுக வெறும் 2 தானே தனியார் மயமாக்குறோம், இது என்ன பிரச்சனை, ஏன் எங்களை மட்டும் என்னன்னா அவன் திருடன்னா நீ திருடன்னா நான் தான் திருடனா அவன் திருட இல்லையான்ற கதை. இது சமூக பிரச்சனை, இது மனித குல பிரச்சனை, எவன் பண்ணாலும் தப்பு. நீ மாற்று. பெங்களூரில் எப்படி ஆச்சு? பெங்களூரில் 39,000 சம்பளம் வாங்கினாங்க இந்த மாதம். ஆகஸ்ட் மாத சம்பளம் இல்லை. இப்போ பணி நிரந்தரம் அப்படின்றத தவிர்த்துட்டு பல்வேறு சலுகைகளை அவங்களுக்கு, இந்த சலுகை எல்லாம் நீ சலுகை இல்லை, நீ சட்டத்தில் என்ன இருக்குதோ அது கொடு. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் கொடுக்காத டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் கொடு. மற்ற தொழிலாளிக்கு என்ன சம்பளம் கொடுக்குறியோ அது கொடு. இல்லை, எல்லாமே தனியார் மயமாகறப்ப இது மட்டும் நீங்கள் அரசு பணி ஆக்கணும். இந்த நீ அரசு அப்படின்னு உன்னுடைய மலத்தை சுத்தம் பண்ணுறான், நீ அவனை பாதுகாக்க முடியலன்னா என்ன அரசு நீ? அவன் உன்னுடைய நீ செய்கிற ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்டை கையில் எடுக்கிறான், உன்னுடைய வியாதியை அவன் வாங்கி கொள்ளுகிறான். தாய் மகுவுக்கு மகனுக்கு செய்யக்கூடிய பணியை அவன் சமூகத்துக்கு செய்கிறான். அவனை தாயா பாரு, நீ அவனை நாயா ஏன் பார்க்குற நீ? அப்போ உனக்கு நீ மனிதனே இல்லை. ஒரு 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 சமூகத்தை நீ மலமல்ல வைக்கிறிய, இது என்ன நியாயம் இது? அவனுக்கு 8,000 10,000 ரூபாய் சம்பளம் எதுக்கு? இதுக்கு முன்னே அப்படி தானே இருந்துச்சு. ஏர்போர்ட்டில் பர்மனெண்ட்டு, ரயில்வேல பர்மனெண்ட்டு, பேங்க்கில் பர்மனெண்ட்டு, இண்டஸ்ட்ரியில் பர்மனெண்ட்டு, எல்லா இடத்துலையும் பர்மனெண்ட்டு தானே இருந்தான். அப்போ எப்படி நாடு நடந்தது? நீ அவனுடைய உழைப்பை திருடுகிறாய். துப்புரவு தொழிலாளிக்கு உடைய உழைப்பை நீ திருட. நீ அரசை திருட்டு தொழிலை செய்து அதில் கான்ட்ராக்டர் மாமா வேலை செய்கிறான். ஒரு ரவுடி கேடி மோசக்காரனை கொண்டாந்து கான்ட்ராக்டர்னு வைக்கிறியா? இந்த சமூக அநியாயம் இது. அப்போ இந்த சமூகமே திரண்டு எழுது குரல் கொடுக்க வேண்டாம். அப்படியான ஒரு நிலைமை வந்த போது தான் ஒரு 2 மண்டலத்தை மட்டும் நிரந்தர பணி ஆகிட்டா அப்புறம் எல்லாரும் கேட்பாங்கல்ல, கூட உங்க அப்பா விட்டுது என்ன போகுது? 5,000 கோடி 10,000 கோடி எவனோ ஒருத்தன் சிகரெட்டு இப்படி போட்டு இப்படி திருப்பினா 500 கோடி கொடுக்குற கொடு, சம்பளம் 50,000 கொடு. உங்கள் அப்பா விட்டுது என்ன போகுது? எவ்வளோ ஒரு லேண்டு, ஒரு சைட்டு எவ்வளோ போகுது? பணம் இல்லையா அவங்ககிட்ட? $4 trillion எக்கானமி என்று 50,000 சம்பளம் கொடுக்க யோகியத்தை இல்லையா அவனுக்கு? பணம் இல்லையா கவர்மெண்ட்டில்? நீ எல்லார்கிட்டையும் டேக்ஸ் வசூல் பண்ணல? முனிசிபாலிட்டியில் காசு எவ்வளோ கோடி கோடி, பல 1000 கோடி, எவ்வளோ ஆயிடும் துப்புரவு தொழிலாளி 10,000 பேருக்கு? இப்போ நீங்கள் ஒரு தாய் செய்கின்ற பணியை இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த போராட்டத்தை ஒட்டி பலருடைய பதிவுகளையும் பார்க்கும் பொழுது அவங்கள அவங்க செய்கின்ற தொழிலை ஒரு புனிதமாக, ஒரு உன்னதமாக அப்படி பார்த்து அவங்கள பாராட்டுறாங்க. அந்த பார்வையே சரியா? பாராட்டாதையா? கூலி கொடு, வேலை செய்கிறோம் கூலி கொடு. துப்புரவு தொழில் ஒரு தொழில், அது எல்லாம். நான் இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியா போனார். அவர் வீட்டில் டாய்லெட் பந்த் ஆகிட்டுக்குது. துப்புரவு தொழிலாளி கூப்பிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிறாங்க. ஆச்சு. சாயங்காலம் குடும்பமே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட போய்க்கிறாங்க. அந்த தூய்மை பணியாளர், அந்த அழகு பணியாளரும் கூட அவங்க குடும்பத்தோடு அங்கே சோறு தூண்டுறாரு. இவர் இந்த டேபிள், அவர் அந்த டேபிள், இவரும் கோட்டு அவரும் கோட்டு. நம்ம தொழிலாளி எப்படியா? நீ அவனை போய், நீ எந்த ஹோட்டலில் சரவண பவனில் நீ போய் மசால் தோசை சொன்னால் அவனும் சாப்பிட்டோம். சண்டே நீ மீன், முட்டை, கறி, பால், பழம்லாம் அவனும் சாப்பிட்டோம். அவன் புள்ளையும் படிக்கிட்டோம். அவன் பிள்ளை என்ஜினியர் ஆகி அமெரிக்காவுக்கு போட்டோம் ஏரோப்ளேனில். தப்புன்னா எதற்காக ஒரு சமூகத்தை அழிக்கின்றாய்? இதற்கு மாற்று போராட்டம், மக்கள் போராட்டம். இது ஓட்டா கிடைக்காதுன்னா அது டிஎம்கே ஏடிஎம்கே எந்த அரசுனா செய்தான் செய்யணும். அரசுகள் வஞ்சிக்கின்றது, அரசுகள் அவர்களுடைய உழைப்பை திருடுகிறது, கொள்ளைக்காரர்களாக மாறுகிறார்கள். நோ கான்ட்ராக்ட் சிஸ்டம், டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம்.
ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஒரே வேலை ஒரே சம்பளம், வாழ்வதற்கான சம்பளம். அந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அப்படி தான் பார்க்கணும். 1951 டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்னார், மாதிகர்களே, துப்புரவு தொழிலாளர்களே, உங்களுடைய துடைப்பத்தை வீசி எறியுங்கள், முரத்தை வீசி எறியுங்கள், நீங்கள் போராடுங்கள் என்று அம்பேத்கர் சொன்னார் 1951. 2025 அதே நிலைமை தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், துப்புரவு தொழிலாளர்களே, உங்களுடைய துடைப்பத்தை வீசி எறியுங்கள், முரத்தை வீசி எறியுங்கள், இந்த வேலையை செய்யாதீர்கள். வேற எவன் செய்கிறான்? நான் இன்னொன்று கூட சொன்னேன் பெங்களூரில் ஒரு பேசும்போது, இந்து நாவெல்லாம் ஒந்துன்னு சொன்னீங்க. இந்துக்கள் எல்லாம் ஒன்று தானே. ஒரு சிட்டியில் 2 விஷயம் இம்பார்ட்டண்ட்டு. சென்னையில் நிறைய கோயில் இருக்குது. கோயில் இருக்கா? இருக்கு. கோயிலுக்கு போகிறீங்களா? நிறைய டாய்லெட் இருக்குது. இன்றைக்கி டாய்லெட் எல்லாம் வந்து இந்த தொழிலாளர்கிட்ட இருக்குது, கோயில் பூராவும் பிராமணர்கள்கிட்ட இருக்குது. ஒரு மாதம் மாற்றிக்கலாம். நீ தானே இந்து எல்லாம் ஒன்றுன்ற. ஒரு மாதம் டாய்லெட்டை நீ எடுத்துக்கோ, ஒரு மாதம் கோயிலை எங்கிட்ட விட்டுரு. அப்போ நீ சொல்கிற மாதிரி நம்மெல்லாம் இந்து. இந்துக்களுக்கு ஒன்று என்றால் ஓடோடி வருவேன் என்று சொல்லுகிறாரே ராஜா, எச்ச ராஜா நயினார் நாகேந்திரன், ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு பெங்களூரில் இருக்கிற கோயிலெல்லாம் கொடுங்க. ஏன்னா மணியாட்ட தெரியாதா, கற்பூரம் கொளுத்த தெரியாதா, அது இன்னும் ஆகமன்ற சொல்லி கொடு, நானும் கற்றுக்கிறேன். ஒரு மாதம் டாய்லெட்டை நீ எடுத்துக்கோ, ஒரு மாதம் கோயிலை என்கிட்ட கொடு. அப்போ நீயும் நானும் ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ ஓனாயா நாங்கள் சாப்பிட்றதுக்கு கூலியாக கூடியா நீ? இதுதான் கோரிக்கை. இவ்வளவு நேரம் இந்த பிரச்சனை குறித்து தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போகணும்னா என்ன தீர்வு அப்படின்றத விளக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.